குருவின் பிரதான வாயிலுக்காக எங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றுல தஞ்சாவூர் மாவட்டம், அதாவது திருப்பூந்துருத்தி, மேல் திருப்பூந்துருத்தின்னு சொல்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோங்க. மடையென வெள்ளம் மிரண்டு விழும் போதெல்லாம் எங்களுடைய வாசகங்களும் மடை திரண்டு விடும் வெள்ளம் போல் இருக்கிறதால எங்களுடைய ஆயுள் காலத்தை 2000 வருடங்கள் கணித்த எங்க குருநாதருக்காக இந்த ஆலய சிறப்பு பணிக்கு இதுவரை 7000 வித்துக்களை உருவெடுத்து வைத்த எங்கள் குருவின் முழு ஆபரண தங்கமா இருக்கின்ற அம்மாவோட பெயர்ல சவுந்தரநாயகி என்ற பெயரும், அழகால் அமைந்த அம்மை என்ற பெயருக்கு மடிசூடா மன்னராகவும் மன்னியாகவும் இருந்து இன்று வரை இந்த மண்ணை ஆண்ட மாபெரும் புதல்வியா இருக்கிறாங்களாங்க. செஞ்சோற்று கடனை தீர்க்க இவங்க 7 நிலைகளை 8000 குலத்தொழில்கள் செய்து முழு ஆபரணம் சுட்டி கொடுத்த சுடற்கொடியா இருக்காங்களாங்க. வங்கக்கடல் ஓரம் யாராச்சும் ஒரு நிலை தடுமாறி வேண்டும் அப்படின்னு தடுமாற்ற வேண்டும், இல்ல வங்கக்கடல் ஆழம் எவ்வளவுன்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சா கூட இவங்களுடைய ஆழத்தை அது வரை கணிக்க கூட முடியாதாங்க. அந்த ஆழத்தை கணிச்சவங்களுக்கு கூட இந்த ஆழத்தை கணிக்கிறதுக்கு 7 பிறவிகள் எடுக்கணும்னு சொல்லுவாங்களாங்க. ஒரு பிறவி இல்லைங்க, 2 பிறவி இல்லைங்க. இப்பிறவி கடனை இப்பிறவியிலே தீக்கிறனா கூட இவங்க கிட்ட ஒரே ஒரு சுடக்கு போட்டுட்டு என்னுடைய ஞான ஒளிய என்னுள் கொடுத்த என் குருநாதரின் முழு உபரணத்துக்காகன்னு சொல்லி வடக்கு முகம் நிறுவனம் இருந்து முழு நோன்பு இருந்து பார்த்தாங்களாங்க. தெற்கு வாசல் மட்டும் இல்லைங்க, இவங்க வடக்கு நோன்பு இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா சுமார் 60 80 நாட்களை முழு கணிப்போடு சேர்த்து 9000 குலத்தொழில செய்வாங்களாங்க. அதாவது ஒரு குலத்தொழில் செய்யறதுக்கே அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல வெஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு 8 16 துவாபர யுகங்கள் ஆகுமாங்க. இந்த காலகட்டத்துக்கு இது சாத்தியமானு கேட்டா இக்காலகட்டத்திலையும் இவங்களுடைய ஆபரண தொகையை 18 திருமுறையில அழகா வடிச்சு காட்டியிருக்காங்க. உற்சவராகவும் உயரிய நிலை கோபுரத்திலையும் தங்கையாண்டான் தங்கையாகவும் மங்கையாண்டால் மங்கையாகவும் இருந்து இவர்களுடைய எந்நிலையையும் அழகா வடிச்சு கொடுத்த குருநாதருக்கு இவங்க வாடாமல்லியா இருந்து கடைசி வரைக்கும் வாசகத்துல எப்படி இருக்கணும், ஒரு நாண ஒளியா இருந்தாலும் சரி, ஆபரண தங்கமா இருந்தாலும் சரி, இவரின் கொள்கையில குருவின் எண்ணப்படியே வாழ்ந்த மிகப்பெரிய ஆபரண நங்கையா இருக்காங்களாங்க. குலத்தொழில 8ஆம் திருமுறையிலிருந்து 80,000 திருமுறைகள் வரைக்கும் முழு ஆபரணப்படுத்தி பார்த்திருக்காங்களாங்க. சொர்க்க வாசல் திறக்கணுமா, இந்த அம்மையாரிடம் வந்து 6 நாட்கள் முழு விரதம் இருந்து எங்களுடைய பெயருக்கு ஏற்ப நாங்களும் உங்களுடைய நிலைக்கு உச்சநிலை அடையணும்னு கேட்டா 9 நாட்கள்ல அதற்கான நிலையை கொடுத்துருவாங்களாங்க. ஆனா சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பொற்றாமரை குளத்துல ஒரு சீடனை சோதிச்சு பார்த்தாங்கன்னா அந்த சீடன் உச்சநிலையில் இருந்தா மட்டும்தான் அந்த தாமரையின் மேல் அமர்ந்து வருவாராங்க. இல்லையேல் அந்த தாமரையை அவரை உள்ளோடு உள்ளா மறைத்து விடணும்னு சொல்லுவாங்களாங்க. அது போல தகுதி இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆபரண நங்கைக்கு முழு ஆபரணம் கொடுப்பாங்களாங்க. மற்ற அனைத்து யார் ஒருவர் தன்னை நிர்காரிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் இம்மண்ணிலேயே மதிந்து விடுவாங்களாங்க. இது எங்களுடைய சொர்க்க வாசல் வாசகத்திற்காக சொல்லப்படுற விஷயம் இல்லைங்க. சுமார் 3800 6500 வருடங்களா இவங்களுடைய சொர்க்க வாசலை இதுவரை 800 பதிகங்கள் முடித்த எல்லா சீடர்களுக்கும் கொடுத்து அழக பார்த்திருக்கிறாங்க. ஆனா வழக்காடு மன்றம் ஒன்றே ஒன்றுதாங்க. நியதியும் சரி, நிலையிலும் சரி, தன்னுடைய குருவின் பாதத்திலிருந்து ஒரு நெறிமுறை கூட தவறாது இருக்கின்ற சீடர்களுக்கு உச்சத்தை கொடுத்து ஆணித்தனமா இருக்கிற ஒவ்வொரு சீடர்களுக்கும் இவங்க ஆபரணம் சுட்டி பார்ப்பாங்களாங்க. முக்கியமா இவங்களுடைய ஞானம் தெற்கு ஞானம் தான்ங்கிறத எல்லோருமே படிச்சு காட்டிச்சுட்டோங்க. இனி வடக்கு ஞானத்துக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்களே மறுபிறவி எடுத்து வந்தாங்களாங்க. எடுத்த 2000 பிறவிகள்ல முதல் பிறவியே தன்னுடைய ஞான பிறவி என்று கண்டுபிடிச்ச குருநாதரை தன்னையும் தன்னை கணிச்ச குருவுக்கும் முழு ஆபரணம் சூட்டி கொடுத்துட்டு தெற்கு வாசல் இருந்து மீண்டும் மேற்கு வாசலுக்கு போயிட்டாங்களாங்க. மேற்கு முகமா பார்த்த அந்த அம்மையார யாரோ ஒருவர் கோணத்திருத்தி தாயாரே கொஞ்சம் வடக்கு முகம் வாங்கன்னு சொல்லிட்டாங்களாங்க. உடனே தன்னுடைய முகத்தை இடது பக்கமா திருப்பி வடக்கு நோக்கி ஒரே ஒரு பார்வையை செலுத்தின இந்த ஆலயத்துல 3000 பதிகளை படிக்கணும்னு சொல்லி ஒரு கால் மேல் தூக்கியும் ஒரு கால் கீழிறக்கியும் அழகு பார்த்த செலமா கூட சொல்லலாங்க. 3000 மடங்கு தன்னுடைய முன்னிலைகளையும் எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அதனுடைய ஆட்சி புரியும் தன்மைக்கு இவங்களே கூட பொறுப்புன்னு சொல்லலாங்க. அதாவது ஆழியை தொடுத்த திருப்புறந்துரத்திங்கிற பேருக்கு இவங்க தான் முக்கிய ஸ்தாபனகர்னு கூட சொல்லலாங்க. கடுகு எப்பவுமே பொய்க்காது. கடகராசிக்காரர்கள் இங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய ஞான பண்டிதர் தன்மையை ஒரு வரலாற்றுல இருந்து 3000 வரலாறுக்குள்ள முழுமைப்படுத்தியே கொடுத்துருவாங்களாங்க. மற்றொரு தன்மைக்கு இவங்க விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய ராசி பலனுக்கு ஏற்ப மீண்டும் ஸ்தல அறிவியல் எதுவும் வேண்டாம், என்னை அறிய வேண்டும், தன்னை உணர வேண்டும்னு சொல்லி தன்னுடைய பூமத்திய ரேகையில 2வது விரலை பதிச்சு முழு கணையாழியாய் என் பிறப்பின் ரகசியம் வேண்டும்னு யாராச்சும் இங்க மண்டியிட்டு கேட்டாங்கன்னா 3 நாட்கள்ல அவர்களுக்கான முன்னிறை பதிப்பையும் கொடுத்துருவாங்க. ஆனா சடங்கு சம்பிரதாயம் இதனுடைய அதிபரங்கங்கள் இங்க வேலை செய்யாதுங்க. குருவின் நித்திரையிலிருந்து மட்டும்தான், குருவின் பாதத்தை தொழுது மட்டும்தான் உற்சவராகும் தகுதியை அடைய முடியுங்கிறத இவங்க உலக்குரல்ல மறைமுகமா குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாங்க. நாங்க
தெற்கு வாசல் கோபுரத்துல இருக்கிற இந்த அம்மையாரை பத்தி இன்னும் பல விளக்கங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மேன்முறை விளக்கங்களோடு இவங்க பயணித்த காலங்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனை மிகவும் தளர்ச்சி அடைந்து இருந்ததாங்க. ஒரு காலகட்டத்துல இவர்களுடைய பெயருக்கு ஏற்ப 8 பெண்களை உருவாக்கணும், இல்ல ஒரு பெண்ணை 8 நிலைக்கு உருவாக்கி காட்டணும். இது யாருக்கு சாத்தியமாகுதோ அவர்கள் மட்டும்தான் இந்நிலையை அடைய முடியுமாங்க. ஒரு பெண்ணை உருவாக்குறதுக்கே பாடாத பாடுபடுகின்ற காலத்துல 8 பெண்களை தன்னுடைய நிலைக்கு ஏற்ப உச்ச நிலையில உயர்த்தி சாகாம தர்மத்தை முடிச்சிட்டு தன்னுடைய வெள்ளோட்டத்தை இதே நிலைக்கு கொடுத்த குருநாதருக்கு எப்படி எல்லாம் அவங்க காட்டணும்னு அழகுபடுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய ஆவில்ய பூஜைய இவங்க மீண்டும் மேற்கு முகத்துக்கு நகர்த்தி கொடுப்பாங்களாங்க. இப்படி நகர்த்தி கொடுக்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே முழு பிரதானமா இருந்து தன்னுடைய வாழ்வியல் ஆதாரத்துல இதுவரை யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதத்தை கொடுத்த ஒரு அம்மையாராகவும் ஒரு தாயாராகவும் இந்த அம்மையாரை குறிப்பிடலாங்க. அதனாலதான் இவங்களுடைய பெயரையும் அழகால் அமர்ந்த நாயகின்னு கூட சொல்லலாங்க. பேருக்கு பழைய பேர் கூட இருக்குங்க, ஆதி பொய்யொலியோர்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. உங்களுடைய வழக்குல யாராச்சும் ஒருத்தருக்கு வெற்றி அடைய வேண்டும்னா முதல்ல இவர்களுடைய வழக்காடு மன்றத்தில் எந்த வார்த்தைக்கு இப்பெயர் சூட்டப்பட்டதுங்கிறத இந்த கால பெயர்ல பார்க்காதீங்க. சுமார் 30 to 60 ஆண்டுக்கு முந்தைய பெயரை சூட்டி பாருங்க. உங்களுக்கும் அதுல ஒரு ஆபரணம் சூட்டி கொடுக்கப்படுங்க. நாங்க நேர்த்தியான விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய இயன்ற அதிபதியான எங்கள் குருநாதர் குரு தவசூதநாதருக்காக எண்ணிலை சரித்திரத்தை 8ஆம் நிலையிலிருந்து முழுமையாய் வடிநிலையோடு ஆகமம் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வெற்றிவேல் வீரவேலுங்கிறதுக்கு குருவின் பிரதான வாசலா இருக்கிறதே இந்த அம்மையார்னு கூட சொல்லலாங்க. ஆணம் வீணம் காணம் ஞானம் இந்த 4 விஷயத்தையும் பிரதானப்படுத்தி காட்டின ஒவ்வொரு தருணத்திலையும் இவங்க முக்கிய பங்காற்றிருக்காங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேங்க. எங்களுடைய நேர்த்தி காடன் எது வேணுங்கிறத இந்த இடத்துல இருந்து நாங்களும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலய பணி வேண்டும். குருவின் பிரதானத்திலிருந்து இவை அனைத்தும் நடக்க வேண்டும். உற்சவராக இருப்பவராக இருக்கட்டும், இல்ல உயரிய குரல் கொடுக்கும் ஒவ்வொரு சீடர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்நியதிகளுக்கு முழு பங்களிக்க வேண்டும் என அவர்கள் அனைவரும் எங்கள் குருவின் முழு நிசத்தத்தில் இருந்து உற்சவர்களாக தன்மைக்கு வந்தவர்களானில் அவர்கள் அனைவருக்கும் இப்பட்டறைக்கு முழு உத்வேக ஞானம் கிடைக்கட்டும் சொல்லி எங்களுடைய ஆதி பிரளயநாதர் குரு தவசூதநாதருக்காக மீண்டும் ஆதி சமுத்திரநாயகி சமேத உச்சக்கட்டவர்களுக்கு யாரெல்லாம் இந்த பெயர் சூட்டப்படுகின்றதோ அவர்கள் அனைவருக்குமே மேத்தகு விஷயங்கள் அனைத்தும் பொருந்தும்னு சொல்லி முடிக்க ஆசைப்படுறாங்க. வெஞ்சோற்று கடனில் வெள்ளோட்டம் பார்க்கும் எங்களுடைய ஆதி சுவடுகள் எது எப்படி எல்லாம் வெளியிடப்படுகின்றதோ அதில் எங்களை இவ்வுலகிற்கு காட்ட வந்தவர் யார் என்பதை நாங்கள் நிரூபிக்கும் வரை எங்கள் குருநாதரே இவை அனைத்திற்கும் சாட்சியாய் இருந்து எங்களை வெளிப்படுத்துகின்றார். மீண்டும் ஒரு அசுர அவதாரம் எடுப்போம். அவதாரத்தில் இவ்விடத்திலிருந்து 3000 மைல் தொலைவிற்குள் எங்கோ ஒரு இடத்தில் புது பிரளயம் ஒன்றை ஏற்படுத்தி நாங்கள் இவ்விடத்தில் சொன்ன வார்த்தியத்தை முக்கிய பங்காற்றி காட்டுகின்றோம். அதுவரை எங்கள் குருநாதருக்காக மீண்டும் ஒரு ஒளிசுவடுகளில் வெளியிடும் தத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்காக எங்கள் குருவே முழு அமர்ப்பணராய் இருந்து வெளியிடுகின்றார். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.